இதுதான் ஷியோமியோடைய 360 ஹோம் செக்யூரிட்டி கேமரா 2K. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா $3299, $3300. இதுக்கு முன்னாடி ஷியோமி லான்ச் பண்ணியிருந்த ஹோம் செக்யூரிட்டி கேமரா 1080p வீடியோனுடைய 2i அந்த வெர்ஷனுக்கான விமர்சனம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட விலை பார்த்தீங்கன்னா $2799. இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 2K ரெசல்யூஷன் தரத்தில் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இது தவிர ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த ஷியோமி 360 ஹோம் செக்யூரிட்டி கேமரா 2Kனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இப்போது எல்லா ப்ராடக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படின்னு போடுறது ஒரு அவசியமாகி போயிடுச்சு. அது மாதிரி இதுலேயே அவங்க ஏஐ ஹியூமன் டிடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தவிர இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸுமே இந்த பாக்ஸுடைய பேக்கேஜிங் வெளியில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வரக்கூடிய ஷியோமியோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கோட டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ திறந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். திறந்தோடனே ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்புறம் காமிக்கிறேன். பட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கேமரா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இன்வெர்டட் வால் மவுண்டிங் கூட பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்க் மவுண்டிங் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் ப்ளஸ் உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ஒரு லாங்கான கேபிளும் உங்கள் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமராவை வந்து நம்ம செட்டப் பண்ணுவோம். செட்டப் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இதுக்காக ஷியோமியோட எம்ஐ ஹோம் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண பிறகு இந்த கேமராக்கு அடியில் ஒரு QR கோட் உங்களுக்கு தென்படும். ஸோ அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட இந்த கேமரா பேர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் மவுண்டிங் பண்ணுறப்போ வழுக்காமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட்டர் கொடுத்துருக்காங்க. அது தவிர உள்ளுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்கான ஹோல்டர் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சீலிங் மவுண்டிங் கூட இதை பண்ணிக்கலாம். பின்புறத்தில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பவர் சோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால அவங்க மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபரும் இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி அப்போ வந்து நம்ம USB-C நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸோ இந்த CCTV கேமராக்கு மைக்ரோ USB போதுமான விஷயம். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் இருக்கக்கூடிய இந்த கேமரா மவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான ஒரு கிரிக்கெட் பால் சைஸுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதோடைய பின்புறத்தில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2-way கம்யூனிகேஷனுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கேமராவுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு மைக். ஸோ நீங்கள் பேசுகிறது அந்த பக்கம் இருக்கும் கேட்குறதுக்கான மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை கொஞ்சம் மேலாப்பில் இழுத்து தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடியில் உங்களுக்கு SD கார்டு பொறுத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து 256 GB வரைக்கும் நீங்கள் SD கார்டு நீங்கள் பொருத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா ஷியோமி தரப்புலேருந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அவங்க ஆஃபர் பண்ணலை. உங்களுடைய NAS அதாவது நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து இந்த கேமராவில் வரக்கூடிய ஃபீடை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் அந்த ஃபீடை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மைக்கு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபுட்டேஜை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கேமரா ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை ரெக்கார்ட் பண்ணணும், மொபைல் ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவை வந்து நீங்கள் எல்லா பொருத்தையும் திருப்பி எங்கெங்கே இருக்குன்னு ஸ்கேன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேவிகேஷனுக்கான ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் திருப்பணுமோ நீங்கள் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே சர்வேலன்ஸ் மோட், அதாவது ஆட்டோமேட்டிக்கா மோஷன் டிடெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்டரியில் உங்களுக்கு இருக்கும். அது தவிர பிளேபேக்ல உங்க மெமரி கார்டில் என்னென்ன சேவ் ஆயிருக்கோ ஃபுல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த மெமரி கார்டை நீங்க ஃபார்மேட் பண்றது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்றது எல்லாமே நீங்க ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்ல நீங்க பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்ல போய் பார்க்குறப்போ இந்த கேமராவுடைய பல செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. LED லைட்டை நீங்க ஆஃப் பண்ணா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் விஷன் உங்களுக்கு எப்படி வேணும் நீங்க எனேபிள் பண்ணா எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோம் சர்வேலன்ஸ் செட்டிங்கை வந்து நீங்க எந்த டயத்தில் நீங்க வைக்கணும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டயத்தில் மட்டும் ஏதாச்சும் மோஷன் டிடெக்ஷன், ஏதாவது ஹியூமன் டிடெக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனில் அலாரம் கொடுக்கும். இது தவிர உங்களுடைய ஸ்டோரேஜை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, டிவைஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது, ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேமராலேருந்து வரக்கூடிய ஒரு சில ஃபுட்டேஜ் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே வச்சு இண்டோர் கண்டிஷனில் உங்களுக்கு லைட் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் இண்டோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மழை தண்ணி படாத இடத்துல வச்சு நீங்க யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டோர் ஹோம் செக்யூரிட்டி கேமரா தான். பட் நீங்க ஒரு வணிக வளாகத்திலேயோ இல்ல ஒரு கார் பார்க்கிங் இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்க ஒரு செக்யூரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா அங்க நீங்க பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
2K தரத்தில் உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கிறதுனால ஃபுட்டேஜ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி அவங்களுடைய ஃபுட்டேஜ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. எழுத்துக்கள், படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியுது. நைட் விஷனில் உங்களுக்கு ஃபுல்லாக கலரில் தெரியறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பட் நைட்டில் உங்களுக்கு கலரில் தெரியறதை விட உங்களுக்கு இன்ஃப்ராரெட் மூலமாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிகிறப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது. செட்டப் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நெட்வொர்க் வேணும். அதே மாதிரி இதோடைய ஏஐ மூலமாக மோஷன் டிடெக்ட் பண்ணுச்சு இல்லை ஹியூமன் டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வார்னிங்கை உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அனுப்புறதுக்கு கண்டிப்பாக இதுக்கு நெட்வொர்க் வேணும். ஆனால் நெட்வொர்க் இல்லாமே இது வந்து தன்னுடைய வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபுட்டேஜ் ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணுறது, ஏதாச்சும் மோஷன் சென்ஸ் ஆச்சு அப்படின்னா ஹியூமன் மூவ்மெண்ட் தெரிஞ்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹோம் சர்வேலன்ஸ் விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும். ஒன்ஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலிருந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் என்னை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா இதோடைய முழு பயனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3300 ரூபாய்க்கு இந்த செக்யூரிட்டி கேமராவில் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி 2K தரத்தில் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் மோஷன் சென்சிங், ஹியூமன்ஸ் நம்ம நடக்கிறப்போ உங்களுக்கு மோஷன் சென்ஸ் ஆகி அந்த கேமரா வந்து 360 டிகிரி உங்களுக்கு திரும்பி எங்கே இருக்குன்னு கணிச்சு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பக்கூடிய ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. லோக்கல் ஸ்டோரேஜ், வெளிநாட்டில் போய் ஸ்டோரேஜ்லாம் கிடையாது, கிளவுட் ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு. நெட்வொர்க் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நெட்வொர்க் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தவிர ஒரு கூகுள் டிரைவ்லையோ இல்லை ஒன் டிரைவ்லையோ நமக்கு பிடிச்சமான ஒரு கிளவுட் ஸ்டோரேஜில் நம்ம டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஏன்னா ஒரு சில நேரங்களில் கேமராவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுட்டேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஹோம் செக்யூரிட்டி கேமரா உங்களுக்கு யூஸ் ஆகுமா? Xiaomi கம்பெனின்னு இல்லை, எந்த கம்பெனிலேருந்து ஒரு ஹோம் செக்யூரிட்டி கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரி. நன்றி, வணக்கம்.